பெட்டி ஜாபை குவிட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெட்டியும் பாபியும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுது. யூஸ்வலாகவே அது எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். இப்போ வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வேற லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுது. ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸே இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்கிறாங்க. 24/7 அந்த ரூமுக்குள்ள அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எப்பவுமே அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் போயிட்டு யார்கிட்டயும் பேசுறது இல்ல. புதுசா ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் சர்ச் பண்ணலாம்னா அந்த மாதிரியும் கிடையாது. பாபி எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இப்ப 2 பேரும் சேர்ந்து அதே மாதிரி இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வேற எந்த இடத்துலயுமே 2 பேருமே ஒன்னாவே தான் இருப்பாங்க. ஏன் பாத்ரூமுக்கு போகணும்னாலுமே 2 பேருமே ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க. சரி, வெளியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடால்ஃபஸ் வெளியே கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் நடக்கிறதுமே ஷோல்டர்ஸை இடிச்சுக்கிட்டு ஒன்னா தான் நடக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ரோபோ மாதிரி எக்ஸாக்ட் சிங்க்ல தான் 2 பேரும் நடந்து வராங்க. இந்த மாதிரி இருக்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு ஓகேனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு பயமா தான் இருக்குது. ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்க டின்னர் சாப்பிடுறதே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு சில இன்ஸ்டன்ஸ்ல டின்னர் ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடால்ஃபஸ் அந்த பசங்களுடைய ரூம் டோரை போயிட்டு நாக் பண்ணி சொல்லுவாரு. அப்போ அந்த டோர் டக்குன்னு ஓபன் ஆகி 2 பேருமே ஒரே சிங்க்ல எக்ஸாக்டா வந்து ஒருத்தரை பார்த்துக்காம கூட ஒரே டோன்ல ஒரே மாதிரி எங்களுக்கு பசிக்கல, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை மூடிட்டு அவங்க போயிடுவாங்க.